விஜய் மேல நம்பிக்கை இல்லாம பயப்படுற காவேரி, பிளாக்மெயில் பண்ற ராகினி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் காவேரி அண்ட் விஜய் கணவன் மனைவிகளாக இணைந்து மனமொத்த தம்பதிகளாக வாழ்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பந்தம் வந்துட்டு ஏற்பட்டுருச்சு. ஸோ அந்த வகையில் விஜய் அண்ட் காவிரியுமே இனி யார் நினச்சாலுமே பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அவங்க கல்யாண வாழ்க்கையில் வந்துட்டு கணவன் மனைவியாக இணைஞ்சிட்டாங்க. ஆனால் காவிரியினுடைய சந்தோஷத்தை பார்த்து பொறுத்துக்க முடியாத ராகினி இந்த சந்தோஷத்தை உடனடியாக கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி காவிரியை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டாங்க. காவிரி வெண்ணிலாவை பார்த்த அதிர்ச்சியில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடுமாறி நிற்கிறாங்க. இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ராகினி, அஜய் அண்ட் பசுபதி எல்லாருமே சேர்ந்து காவிரியை மிரட்டுற அளவுக்கு வெண்ணிலாவை வச்சு நோக்கடிச்சு பேசிட்டாங்க. இதுதான் ஆரம்பம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ராகினி கையில் காவிரியுடைய துருப்புச்சீட்டு இப்போ சிக்கிருச்சு. காவிரியை பார்க்கும்போது எல்லாமே ராகினி வெண்ணிலாவை வச்சு காவிரியை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு இப்போ மிரட்டுறாங்க. இத்தனை நாள் சிங்கப்பண்ணா சீறி பாய்ந்த காவிரி இப்போ விஜய் நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் ராகினி கிட்ட அடங்கி போகிறாங்க. ஆனால் காவிரியினுடைய முகத்தை பார்த்து விஜய் காவிரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அதை புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த வகையில் ராகினி கிட்ட அடிபணிந்து போகிற காவிரியினுடைய நிலைமைக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியா கண்டுபிடிச்சி காவிரிக்கு நம்பிக்கை ஊடுற விதமாக விஜய் நடந்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ எனிவே கண்டிப்பாக இது காவிரிக்கு மட்டுமே வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கிடையாது. ஈவன் இந்த மகாநதி சீரியல் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா இருக்கிற விஷயம் விஜய்க்கு தெரிகிற பட்சத்தில் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், வெண்ணிலாவை சேர்த்துக்குவாரா, காவிரியை விட்டுடுவாரா, இல்லை இப்போ அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவிகளாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வெண்ணிலா வந்தா என்ன வரலனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரசிகர்களே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வெண்ணிலாவை பார்க்கும்போது விஜயனுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும், இந்த மாதிரியாக நிறையவே எதிர்பார்ப்புகளோட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.